ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம ரொம்பவே சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பையும் உடைச்ச கடலையையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதுல நான் 1 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்த நம்ம சிம்மர்லயே அதாவது லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்க போறோம். உளுந்தோட கலர் மாறக்கூடாது. அதோட வாசனை வரணும் நல்லா. இப்போ உளுந்து நல்லா வாசனையா இருக்கு. அது நல்லா வறுபட்டுருச்சு. கலரும் மாறல பாருங்க. இப்போ நம்ம இதுல 1/2 கப் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதுல பாதி உடைச்ச கடலை எடுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத அந்த உளுந்தோட சூட்லயே நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ உடைச்ச கடலையும் அந்த உளுந்தோட சூட்லயே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த மிக்சரை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு ஜல்லடையில ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா நைஸா இருக்கணும். இப்போ நான் 5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்க இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். அதையும் ஜலிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே வறுத்து அரைச்சு வச்சிருக்க உளுத்தம் பருப்பு உடைச்ச கடலை மிக்சரை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் சீரகத்தை கையில இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கிறேன். அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க வெண்ணெய் இல்லைன்னா உருக்குன எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரிசி மாவு வறுத்து அரைக்கிற அந்த பொடி எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுக்கணும். அப்பதான் முறுக்கு உடையாம சாஃப்டா வரும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு செய்றீங்கன்னா ஒரு 2 கப் இல்ல 1 கப் அரிசியில முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த மிக்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளதளன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாஃப்டா இருந்தாதான் முறுக்கு பிழியும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமுங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இதை விட தண்ணி ஆயிடக்கூடாது. இப்ப இந்த மாவு காயாம இருக்கிறதுக்காக இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப நம்ம முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி எண்ணெய் இல்ல வெண்ணெயால இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பிழியும் போது கஷ்டம் இல்லாம இருக்கும். இந்த அச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல எடுத்துக்கலாம். எடுத்து முறுக்கு அச்சுல சேர்த்து நான் இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்திருக்கேன். நீங்க ஜல்லி கரண்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்துனீங்கன்னா ஈஸியா வரும். மாவு சாஃப்டா இருக்கனால தான் இந்த மாதிரி ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி கரண்டில செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப கடாயில எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்க ஒண்ணொன்னா உள்ள சேர்த்துக்கலாம். போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த முறுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் தான் நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பியா வெந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, நல்லா கொதியெல்லாம் அடங்கிருச்சு. முறுக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. கரிஞ்சும் போகல. இப்போ நம்ம இதை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பரா கிறிஸ்பியான தீபாவளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உள்ள வரைக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு நான் உடைச்சு காட்டுறேன். பாருங்க, ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கு.
நீங்களும் இந்த தீபாவளிக்கு தேன்குழல் முறுக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீட்ல ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட ரொம்ப சேஃபான தீபாவளிய கொண்டாடுங்க. தேங்க் யூ.